Welcome to Easy Spoken English Lesson 4 by Free Learners Corner YouTube channel. நாங்கள் இன்று டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வசனங்களை எப்படி இலகுவாக தமிழ் விளக்கத்துடன் கற்றுக்கொள்வது என்று பார்ப்போம். நாங்கள் முழு நாளும் வீட்டிலிருந்தே சலித்து விட்டோம். நான் உன்னுடன் வாதாடியே சலித்து விட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒரே உணவை சாப்பிட்டே சலித்து விட்டேன் அல்லது வெறுப்படைந்து விட்டேன். இவ்வாறான நெடுநாளாக ஒரு விடயத்தில் நடப்பதால் ஒரு விடயம் நடைபெறுவதால் எங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டால் அல்லது வெறுப்பு ஏற்பட்டால் எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்வது என்றே இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மேஜிக் வேர்ட் சிக் ஆஃப். சிக் ஆஃப் நெடுநாளாக ஒரு விடயத்தில் தொடர்ந்து செய்வதன் மூலமாக வெறுப்படைந்து விட்டால் அல்லது சலிப்படைந்து விட்டால் நாங்கள் யூஸ் பண்ணுவது சிக் ஆஃப். வெறுப்படைந்து விட்டேன் அல்லது சலிப்படைந்து விட்டேன். இப்போது நாங்கள் இதற்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சப்ஜெக்ட், முதலாவது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட், அதாவது எழுவாய், அதனுடன் பீவர்ப் am is are போன்ற ஏதாவது பொருத்தமான பீவர்ப். அதற்கு பிறகு நீங்கள் சிக் ஆஃப் என்ற மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணி அத்துடன் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு வினைச்சொல்லை சேர்ப்பதானால் அதற்கு ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஐ, இங்கு நான் சப்ஜெக்டாக நான், அதாவது ஐ என்ற ப்ரோனவுனை எடுத்திருக்கிறேன். அதற்கு பொருத்தமான பீவர்ப் am. I am, நான். சிக் ஆஃப், ஈட்டிங் பிரெட். இங்கு வேர்பாக ஈட் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஈட் என்ற சொல்லை வெறுமனே பயன்படுத்த முடியாது. வேர்பை பயன்படுத்துவதானால் அதற்கு நாங்கள் ஐஎன்ஜி உடன் சேர்த்தே பயன்படுத்த வேண்டும். ஐ ஆம் சிக் ஆஃப் ஈட்டிங் பிரெட். நான் நெடுநாளாக பான் சாப்பிட்டே சலித்து விட்டேன் அல்லது வெறுப்படைந்து விட்டேன். ஐ ஆம் சிக் ஆஃப் ஈட்டிங் பிரெட். அடுத்தது உதாரணம், முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். சிக் ஆஃப். ஐ ஆம் சிக் ஆஃப் ஈட்டிங் த சேம் ஃபுட் எவ்ரி டே. ஐ ஆம் சிக் ஆஃப் என்றால் நான் சலிப்படைந்து விட்டேன். த சேம் ஃபுட் எவ்ரி டே என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிடுவதால் நான் சலிப்படைந்து விட்டேன். ஐ ஆம் சிக் ஆஃப் ஈட்டிங் த சேம் ஃபுட் எவ்ரி டே. ஐ ஆம் சிக் ஆஃப் டூயிங் ஆல் த ஒர்க் அலோன். எல்லா வேலைகளையும் அல்லது எல்லா வேலையையும் தனியாக செய்வதால் சலித்து விட்டேன். ஐ ஆம் சிக் ஆஃப் டூயிங் ஆல் த ஒர்க் அலோன். அலோன் என்றால் தனியாக செய்வது. எல்லா வேலையையும் தனியாக செய்வதால் சலித்து விட்டேன். சிக் ஆஃப். we are sick of waiting for the bus. நீண்ட நேரமாக நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வெறுப்பு வரும். we are sick of waiting for the bus. பஸ்ஸுக்காக காத்திருப்பதால் எங்களுக்கு சலிப்பாக இருக்கிறது அல்லது வெறுப்பாக இருக்கிறது. we are sick of waiting for the bus. Sick of. they are sick of the noise from the construction site. உங்களுக்கு தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அதாவது கட்டுமான தளத்தில் எந்த நேரமும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் they are sick of the noise from the construction site. கட்டுமான தளத்திலிருந்து வரும் சத்தத்தால் அவர்கள் சலித்து விட்டார்கள். they are sick of the noise from the construction site. இங்கே the noise என்பது noun, ஆகவே sick of உடன் noun சேர்க்கப்பட்டிருக்கிறது. sick of. I am sick of his behavior. அவனுடைய நடத்தை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. I am sick of his behavior. அவருடைய நடத்தை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இங்கே sick of-க்கு பக்கத்தில் நான் his behavior அதாவது noun ஒன்றை சேர்த்திருக்கிறேன். ஆகவே I am sick of his behavior. அவருடைய நடத்தை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. sick of. we are sick of the power cuts every night. we are sick of the power cuts every night. ஒவ்வொரு இரவும் மின்வெட்டு நடப்பதால் சலிப்பாக அதாவது வெறுப்பாக இருக்கிறது. இது தொடர்ச்சியாக நடப்பதானால் எங்களுக்கு இவ்வாறு சொல்ல முடியும்.
We are sick of the power cuts every night. Sick of. They are sick of the slow internet. இது பொதுவாக இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். They are sick of the slow internet. மெதுவான இணைய சேவையால் அவர்கள் சலித்து விட்டார்கள். மெதுவான இணைய சேவையால் அவர்கள் சலித்து விட்டார்கள். They are sick of the slow internet. ஆகவே நாங்கள் இன்று படித்த மேஜிக் வேர்ட் sick of. For more useful lessons, please subscribe our channel, like and share. Free Learners Corner. எங்கள் அடுத்த வீடியோவில் இவ்வாறான அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆங்கில மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசக்கூடிய வசனங்களை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். எங்கள் அடுத்த வீடியோவில் அவனிடம் அதை தொட வேண்டாம் என்று சொல்லு, அவனிடம் சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லு, அவனிடம் தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லு, அவனிடம் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லு. இது பொதுவாக எல்லா வீட்டிலும் அன்றாட வாழ்வில் நாங்கள் டே டு டே லைஃப்பில் நாங்கள் இந்த மாதிரியான வசனங்களை பேச வேண்டிய தேவை ஏற்படும். இதை நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பயன்பெற இதை ஷேர் செய்யுங்கள். எங்கள் அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள். தேங்க்யூ.